வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த குறிப்புகள் ஒரு தனி நபரோட ஒரு நாள் அனுபவம். வார்த்தைன்னு தலைப்பு இருக்கு. ம். இது அவரோட டைரி மாதிரி இருக்கு. ஒரு ரொம்ப சவாலான நாள்ல வேலையில ஏற்படுற மன அழுத்தம், இது எல்லாம் அவரோட நம்பிக்கை மூலமா எப்படி எதிர்கொள்றார்னு பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. ஆன்மீக கருத்துகள் வெறும் தத்துவங்களா இல்லாம, ஆமா, அன்றாட பிரச்சனைகளான இந்த சேல்ஸ் பிரஷர், கூட வேலை செய்யறவங்களோட மோதல், இதையெல்லாம் சமாளிக்க ஒரு கருவியா எப்படி மாறுதுன்னு இந்த குறிப்புகள் காட்டுது. கரெக்ட். ஒரு விரக்தியில ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு தீர்வை நோக்கி போற அந்த பயணத்தை நம்ம படிப்படியா பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். அந்த நாள் காலையிலே சரியா தொடங்கல. ம். அவர் தாமதமா எழுந்ததா சொல்றார். அதனால தனக்குள்ள ஆணவமும் திமிரும் இருந்ததாவும் அவரே ஒத்துக்கிறார். இதுவே ஒரு சுய பரிசோதனையோட ஆரம்பிக்குது. ஆமா, இது ஒரு முக்கியமான புள்ளி. அதாவது, நடக்கிற விஷயங்களுக்கு வெளியே இருக்கிறவங்கள மட்டும் காரணம் சொல்லாம, தனக்குள்ள என்ன தப்புன்னு பாக்குறார். சரிதான். இந்த சுய பரிசோதனை தான் அவரை ஒரு தீர்வை தேட வைக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா, அதுக்கப்புறம் வேலையில அடுத்தடுத்த அடி. வாடிக்கையாளர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அவரோட பிராண்ட நிராகரிக்கிறாங்க. ம், ம். நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னா, அவரோட நண்பரே இன்று உங்களுக்கு எல்லாம் எதிராகவே அமைகிறதேன்னு சொல்றார். ஓ. அந்த விரக்தியோட உச்சத்துல இன்று என்னால் ஒரு விற்பனை கூட செய்ய முடியாதோ அப்படின்னு நினைக்கிறார். நிச்சயமா. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் தன்னோட காலையில நடந்த விஷயத்துக்கும் இப்ப தொழில நடக்கிற பின்னடைவுக்கும் ஒரு தொடர்ப பாக்குறார். ஆமா, நான் ஜெபிக்காததால தான் இப்படி நடக்குதோன்னு நினைக்கிறார். கரெக்ட். இது வெறும் துரதிருஷ்டம்னு அவர் ஒதுக்கல. சொல்லப்போனா இது ஒரு ஆன்மீக விளைவுன்னு பாக்குறார். இந்த விரக்தி தான் அவரை ஒரு உதவியை தேட வைக்குது. அதுதான் கதையோட திருப்புமுனை. ஆமா, இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும்போது அவருக்கு ஒரு பைபிள் வசனம் ஞாபகத்துக்கு வருது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமா, ஆனா அவர் அதை சும்மா நினைச்சு பார்க்கல. அதோட உண்மையான சூழல் என்ன, அதை ஏன் சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றார். இதுதான் இந்த குறிப்புகளோட மையக் கருவே. அந்த வசனம் சொல்லப்பட்ட சூழலை நாம கொஞ்சம் ஆழமா பார்த்தா அதோட பவர் புரியும். சொல்லுங்க. இயேசு சிலுவையில அறையப்படுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவரோட சீடர்கள் உச்சக்கட்ட பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்காங்க. ம். அவங்க தலைவர் போக போறார், காட்டி கொடுக்க போறாங்க, அவங்க எதிர்காலமே இருண்டு போன மாதிரி ஒரு நிலைமை. அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட பயத்துல தான் கலங்காதீங்க என்ற வார்த்தை வருது. அப்போ அது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல. இல்ல, அது ஒரு கட்டளை மாதிரி. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கலக்கத்துக்கான ஒரே தீர்வா நம்பிக்கை முன்வைக்கப்படுது. நம்பிக்கை. ஆமா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எங்கிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்னு அடுத்த வரியே சொல்லுது. கவலைங்கிறது எதிர்காலத்தை பத்தின பயம், ஆனா நம்பிக்கைங்கிறது எல்லாம் ஒரு பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்குன்ற உறுதி. அதோட இந்த உலகம் தற்காலிகமானது, நமக்காக ஒரு நிரந்தரமான இடம் இருக்குன்ற வாக்குறுதியும் அவருக்கு ஆறுதல் கொடுக்குது இல்லையா? கண்டிப்பா. ஆனா இதிலிருந்து அவர் கத்துக்கிட்ட மிக முக்கியமான நடைமுறை பாடம் என்னன்னா, கலங்காமல் இருப்பது ஒரு தெரிவுங்கிறது தான். ஒரு சாய்ஸ். ஆமா, ஒரு சாய்ஸ். நம்ம மனச கலங்க விடாம பாத்துக்கிற அதிகாரம் நம்மகிட்ட தான் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இது ஒரு பெரிய அஹா தரணும். வாவ். சூழ்நிலைகளை பார்த்தா கலக்கம் வருது, இறைவனோட வார்த்தையை நம்பினா அமைதி வருதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. கரெக்ட். சரி, இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அவர் மன மகிழ்ச்சியோட பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ம். ஆச்சரியமா, அந்த மனநிலை மாறின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கஸ்டமர் 25,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு தோணுது. ஆனா அங்கதான் அசலான சோதனையே வருது. ஆமா, அந்த பெரிய விற்பனை நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் ஒரு பழுதான பொருளை கொண்டு வாக்குவாதம் பண்றாரு. ஓ. கொடுமை என்னன்னா, அது இவரோட பிராண்டு கூட இல்ல. நிலைமையை இன்னும் மோசமாக்குற மாதிரி சக போட்டியாளர்கள் இவரோட கஸ்டமர் முன்னாடியே கேலி பண்றாங்க. சரி, அப்போ அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த மன அமைதி. ஆமா, அது உடனடியா சோதனைக்குள்ளாக்கப்படுது. விளைவு, அவர் அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அக அமைதிங்கிறது வெளிப்புற பிரச்சனைகளை சுத்தமா நீக்கிடும்னு அர்த்தம் இல்ல. இல்ல. அந்த முதல் பாடம், இருதயம் கலங்காதிருப்பதுங்கிற பாடம் ஏன் இங்க அவருக்கு உதவல? நல்ல கேள்வி. முதல் பாடம் அது ஒரு அக போராட்டம், நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா 2வது சவால், ஒருத்தர் நம்மள சீண்டும் போது எப்படி நடந்துக்கிறதுங்கிறது. அது ஒரு புறச்செயல். சரி, கோபம் வரும்போது அந்த அமைதியை தாண்டி நம்மளோட இயல்பான தற்காப்பு உணர்ச்சி வெளிப்படுது. முதல் பாடம் மன அமைதியை கொடுத்தாலும் அதை எப்படி வெளி உலகத்துல செயல்படுத்துறதுங்கிற பயிற்சி அவருக்கு அப்ப தேவைப்படுது. புரியுது.
சரி, அந்த சண்டைக்கு பிறகு அவர் கடைய விட்டு வெளியே போறாரு. அங்க மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது பைபிளோட இன்னொரு போதனை அவருக்கு ஞாபகப்படுத்தப்படுது. தன் வாயை மூடுகிறவன் தன் பிராணனை காத்துக்கொள்கிறான். ஆமா, இதுதான் அவர் கத்துக்கிற இரண்டாவது முக்கியமான பாடம். முதல் பாடம் அகமனம் பத்தினதுன்னா, ஹார்ட் மேனேஜ்மெண்ட். ஆமா, ஹார்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டாவது பாடம் மவுத் மேனேஜ்மெண்ட். சண்டையில ஜெயிக்கிறது விட அமைதியா இருக்கிறது நம்மள எப்படி பாதுகாக்கும்னு அவர் புரிஞ்சுக்கிறார். இத உணர்ந்ததும் அவர் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறார் இல்லையா? ஆமா, இனி எனக்கு பிரச்சனை என்றால் இயேசு கிறிஸ்துவிடமே சொல்லுவேன், யாரிடமும் சண்டையிட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவு மாதிரி தெரியல. ஒரு பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எடுத்த ஒரு தெளிவான தீர்மானம் மாதிரி இருக்கு. மிகச்சரி. வெறும் புரிதலோட நிக்காம அது ஒரு செயலாக மாத்த நினைக்கிறார். ஆமா, அந்த அனுபவத்தோட இறுதி கட்டமா அவர் மறுபடியும் கடைக்கிட போறார். போய் தன்னை கேலி செஞ்ச அந்த சக போட்டியாளர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆணவத்தோட ஆரம்பிச்ச ஒரு நாள் அமைதியை கண்டுபிடிச்சு சோதனைய சந்திச்சு கடைசியில மன்னிப்பு கேட்கறதுல முடியுது. ஒரு முழுமையான பயணம். இதுல அவர் அந்த நாள்ல 2 முக்கியமான பாடங்களை கத்துக்கிட்டார். ஆமா, இந்த உரையாடல்ல ஒரு நபர் ஆன்மீக கருத்துக்களை வெறும் தத்துவங்களா பார்க்காம ஒரு நெருக்கடியான நாள்ல தனக்கு உதவுற ஒரு நடைமுறை கருவியா எப்படி பயன்படுத்தினாருன்னு ஆழமா பார்த்தோம். கரெக்ட். விற்பனை அழுத்தம், சக ஊழியர்களோட மோதல்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் எப்படி பிரதிபலிச்சார், அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டாருன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப அழகா விவரிக்குது. சரி, இந்த உரையாடலோட முடிவுல நீங்க நம்ம கேட்கறவங்களுக்காக யோசிக்க ஒரு விஷயத்தை விட்டு செல்லணும்னா அது என்னவா இருக்கும்? இந்த குறிப்புகள் ஒரு மன்னிப்புடனும் ஒரு புதிய முடிவுடனும் முடியுது. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பலாம். இந்த நபர் பிரச்சனையின் வெளிப்புற சூழலையோ அல்லது மத்தவங்களோட நடத்தையோ மாற்ற முயற்சிக்கவே இல்ல. ஆமா, அவர் யாரையும் மாத்த முயற்சி பண்ணல. மாறாக தன்னுடைய எதிர்வினையை, அதாவது தன்னோட ரியாக்ஷனை மாற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்துறார். மத்தவங்களோட செயல்கள் மாதிரி நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விட்டுட்டு. நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட மனநிலை மாதிரி. ஆமா, நம்மால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துறது நாம அன்றாட சவால்களை எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாற்றும், இத பற்றி நீங்க யோசித்து பார்க்கலாம்.